கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்பிற்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய பவுல் ஆலயத்தைச் சேர்ந்த அன்பு இறைமக்களே, இந்த நற்செய்தி பெருவிழாவுக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நற்செய்தி பெருவிழா என்பது சென்னை பேராயத்தில் நற்செய்தி பெருவிழா என்றும், திருநெல்வேலி தூத்துக்குடி மண்டலங்களில் மிஷன் ஃபெஸ்டிவல் என்றும், வேலூர் பேராயத்தில் தூது விழா என்றும் அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிலையிலும் நடக்கிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை வேதத்தின் புதிய ஏற்பாட்டின் முக்கியமான ஒரு பகுதி. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி விசேஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியால் ஞானஸ்தானம் கொடுங்கள். பிதா என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அன்றியும் பாவ மன்னிப்பும் எரிசியம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் என்று வேதம் சுவிசேஷத்தை சொல்லுவதில் ரொம்ப தீவிரம் காட்டுது. ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நீங்கள் புறப்பட்டு போய், நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை என்பதை இந்த சுவிசேஷ பண்டிகை என்று சொல்லலாம், நற்செய்தி பண்டிகை என்று சொல்லலாம், தூது விழா என்று சொல்லலாம், மிஷன் ஃபெஸ்டிவல் என்று சொல்லலாம். சுவிசேஷ பண்டிகை பொதுவாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்தில் ஒரு முறை ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த திருச்சபை மக்களாய் கடந்து போய் கிராமத்தில் உணவு செய்து அந்த மக்களோடு உணவு அருந்தி, ஒரு நல்ல உணவு மதிய உணவை அருந்தி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. இது சுவிசேஷ பண்டிகை. வருஷத்தில் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு கடந்து போக வேண்டும். கடந்த வாரத்தில் மெஞ்ஞானபுரத்தில் கூட நான் கேள்விப்பட்ட பொழுது 7 குழுக்களாக பிறந்து, ஒரே நாளில் 7 குழுக்களாக பிரிந்து 2 ஆயர் டீக்கன் கேட்டகிஸ் தலைமையில் 7 குழுக்களாக பிறந்து 7 கிராமங்களுக்கு கடந்து போய் 7 கிராமத்தில் ஆண்டோடைய வார்த்தை நல்ல சுவையான உணவுனா நான் வெஜிடேரியன் சிலர் கறின்னுவாங்க. மொத்தம் இது ஒரு சுவையான உணவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறையா வெள்ளை சோறு வைக்கணும். சாப்பாட்டு கிழக்கு ஆட்டுக்கறி அள்ளி போடணும். சாப்பாடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஆட்டுக்கறி. அதான் அங்கே பண்டிகை. பிரியாணி பண்டிகை இல்லை, நமக்கு பிரியாணி பார்சல் ஆனால் தான் பண்டிகை. சென்னையில் 7 கிராமங்களுக்கு கடந்து போனாங்களாம். அந்த குருவானவர் டேனியல் ரேட்விங்கிற ஒரு அன்பான குருவானவர் எனக்கு நெருங்கிய நண்பர். பொதுவாக அந்த மிஷன் ஃபெஸ்டிவல் என்பது மிகவும் ஒரு முக்கியமானது. பொதுவாக நம்ம அறிவின் தோற்ற பண்டிகை அனுசரிக்கிற மாதிரி இதை அனுசரிப்பதில்லை. ஆயர்களே விரும்புறதில்லை, மக்களும் அதில் ஆயர்கள் ரொம்ப புஷ் பண்ணி மிஷன் ஃபெஸ்டிவலில் கொண்டாட வச்சுட்டாங்கன்னா அறிவின் தோற்ற பண்டிகை வீக் ஆகிடும் கொஞ்சம். அப்படி நினைப்பு அப்படிலாம் இல்லை. இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் என்பது நான் சென்ட் பால் ஐயிட்ட பேசுகிறப்போ கடந்த 2 வருடங்களாக சென்னை பேராயத்தில் கிட்டத்தட்ட 250 பாஸ்டேட்டு, 220 குருமார்கள், 225 குருமார்கள். இந்த பக்கம் சவுத்தில் 400 கிலோமீட்டர், இந்த பக்கம் நார்த்தில் 400 கிலோமீட்டர். சிதம்பரம் 6.5 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம சர்ச் இருக்கிறது அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம். ஒரு கிராமம் கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் இந்த பக்கம் சவுத்தில் ட்ராவல். நார்த்தில் வெட்டுக்குண்டா, நெல்லூர் வெட்டுக்குண்டா 450 கிலோமீட்டர். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ். ஏன்னா ஹைவேங்கிறதால 4 ஹவர்ஸ். வெஸ்டர்னில் கொத்தப்பள்ளி மிட்டா, தேவர்குடிப்பள்ளி லாஸ்ட் பாஸ் ஆயிட்டு 150 கிலோமீட்டர், 5 மணி நேரம் ட்ராவல். சிங்கிள் ரோடு, டிராஃபிக்கு, ஸ்பீட் பிரேக்கு. இந்த மிகப்பெரிய பேராயம் 3 ஸ்டேட்டு, தமிழகம், ஆந்திரா, பாண்டிச்சேரி 3 ஸ்டேட்டு, 8 டிஸ்ட்ரிக்ட். 8 டிஸ்ட்ரிக்டை கொண்ட மிகப்பெரிய பறந்து விரிந்த பெரிய பேராயம், பழமை வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது பணக்கார பேராயம் சென்னை பேராயம். இதுல பணக்கார மக்கள், சூளை மக்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா கடந்த நாளில் மிஷன் ஃபெஸ்டிவலில் நம்ம 10 லட்சம் கொடுத்துருக்குறோம். அந்த 240 பாஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம தான்.
அதுக்கு முந்தின வருஷத்துல 18 லட்சம் கொடுத்துருக்குறோம். நம்ம தான் ஃபர்ஸ்டா. அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னால ரெவரண்ட் மார்ட்டின் பிலிப் இருக்கப்போ ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த, பழமை வாய்ந்த, புதுமை வாய்ந்த இந்த திருச்சபையில் இந்த மிஷன் ஃபெஸ்டிவலில் ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் ஸ்தல போதகர்களுக்கும் மற்றும் ஆட்சி மன்ற குழு, பாடல் குழுவினர் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பொதுவாக இப்படி பண்டிகைகள் எல்லாம் பங்கு பண்ணணும்னா ஆயருடைய தயவு வேணும். இன்னும் கடந்த நாட்களில் ஃபிடி ஐயர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு குருநாதர், அடிக்கடி வருவேன். சென்ட் பால், அதுக்கப்புறம் வந்து ஐயர் இப்போ சாமியல் ஐயர் எனக்கு நண்பர், அவரும் கூப்பிடுறாரு. அடுத்து வர ஐயர் எப்படியோ தெரியாது. மொத்தம் ஐயர் இருந்தால் அந்த ஃபுல்பீட்டில் ஏறலாம், அவ்வளோதான். அது ஒன்று தான் பெருமை. ரெண்டு, ஆண்டோடைய இறக்கமுள்ள கிருபை. இந்த நாளில் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சரியான நேரத்திற்கு முடிப்பதற்காகவும் முயற்சிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வராக. இந்த நற்செய்தி பெருவிழா, சுவிசேஷ பண்டிகை, தூது விழா, இந்த விழாவில் மீண்டுமா உங்களை வாழ்த்துகிறேன். அந்த நாளில் விசேஷமாக நம்முடைய நற்செய்தியின் மூலம், நம்முடைய சாட்சியின் மூலம், நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலிருந்து 12 பிள்ளைகள் ஆண்டுடைய திருச்சபையில் அங்கத்தினராக வர இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற இருக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகளையும் வாழ்த்துக்கிறேன். விசேஷமா இன்னைக்கு மனிதன் அமைதியை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். நேற்று இரவு ஒரு ஆவடியும் அம்பத்தூர் பக்கத்தில் கூட்டங்களை முடித்து கொண்டு வந்தேன். கூட்டத்தை முடித்து கொண்டு வரப்ப ராத்திரி 10:30 அப்புறம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் ஆண்டவரை தேடி, கடவுளை தேடி கடந்து போறாங்க. காலில் செருப்பு இல்லை. போனவங்க எல்லாமே உயர்ந்த மக்கள், எல்லாருமே படித்தவர்கள், விசுவாசமா, கடவுளுடைய நம்பிக்கை. நான் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்னுடைய காரில் வர்றப்போ ராத்திரி 10:30 அப்புறம் 2 கால்களையும் செருப்பு இல்லை. கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டர் இருக்கும். மாதவரம் ரவுண்டானால் ஆரம்பிச்சது, எருக்கஞ்சேரி சிக்னல் வரையும் அந்த ரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிருந்தது. அந்த பகுதியை என்னால் பார்க்க முடியல. ஒரு கம்பு வச்சு முன்னால் ஒரு செம்பு, பின்னால் ஒரு செம்பு, காலில் செருப்பு, ஒரு காவி துணி, விசுவாசத்தோடு. பொதுவாக மனிதன் அமைதியை தேடி, வாழ்க்கையை தேடி மனிதன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது ஒரு வாழ்க்கை, அமைதி வேணும் வாழ்க்கையில, அதை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படி திரிந்து கொண்டிருக்கிறான்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டோர், ஒரு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஸ்டோரை ஒட்டி ஒரு டீ கடை, ஏற்ற மாதிரி ஆப்போசிட்ல ஒரு டீ ஷாப். டீ கடைக்காரர் காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சாரு. நல்ல டீ போடுற இடத்துல கூட்டம் எப்போதுமே இருக்கும். ரெட்டில்ஸில் போனால் மாப்பிள்ளை கடைன்னு ஒரு டீ கடை இருக்கு. பன்னும் மலாயும் ரொம்ப நல்லா இருக்கும். டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். சென்னை டீ. அது சென்னை டீனா டீ இலையை அவிச்சு ஊற்றுறது. ஒவ்வொரு நார்த் இந்தியன் டீ, பால் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க, டீ இலையை மட்டும் வைப்பாங்க சென்னை டீ. போனால் மாப்பிள்ளை டீ கடைன்னு ஒன்று பஸ் ஸ்டாண்ட் நம்ம சிஎஸ்சி சர்ச் பக்கத்தில் இருக்கு. ராத்திரி 12:30, 1 மணி, 2 மணி வரையும் இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல டீ கடை, நிறைய கூட்டம். டீ மாஸ்டர் காலைல 5 மணி 3 மணிக்கு வந்துட்டாரு. 9 மணி வரை டீ அவர் அடிச்சு அந்த கை 2 அந்த பொசக்கட்டுன்னுவாங்க, வலி, ஜாயிண்ட்லாம் வலி, ரொம்ப வலிக்குதுப்பா, ரொம்ப டயர்டா இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த டீ மாஸ்டர் எதிரில் மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்தாரு. மெடிக்கல் ஸ்டோர்ல வந்து ஒரு மாத்திரை வாங்கி போடலான்னு வந்தார். அந்த மெடிக்கல் ஸ்டோர் ஓனர் அவருக்கு பெரிய நண்பர், நல்ல டாக்டருக்கு ஈக்குவலா மாத்திரை கொடுப்பார் மெடிக்கல்ல. அவர் கொடுத்து இதுக்கு இந்த டாக்டர் இதான் கொடுக்காரு, இதான் கொடுக்காரு, சீட்டை பிடிச்சு அவரை பிராக்டிக்கலா ஒரு டாக்டர், 4 பேரை கொண்டா ஒரு டாக்டருங்கிற மாதிரி அவர் டாக்டர் ஆகிடாரு. அவர் மாத்திரை கொடுப்பாரு. மாத்திரை அவங்க வந்து மெடிக்கல் ஸ்டோர்ல அந்த டாக்டர், அந்த இவர் இல்லை பார்மசிஸ்ட், அந்த பார்மசிஸ்ட்ல அவர் பிராக்டிக்கலா டாக்டர். அப்போ ஒரு பாப்பா இருக்கா, வேலைக்கு வந்தப்பா, தோத்திரமா, ஐயா வைங்க. ஒன்றும் இல்லையா, ஐயாவுக்கு தலைவலிக்குன்னு எதிர்கடையில் டீ குடிக்க போயிருக்காருன்னாரு. இப்போ டீ கடைக்காரு தலைவலிக்குன்னு மாத்திரை வாங்க வந்தாரு, மாத்திரை கடைக்காரு தலைவலின்னு டீ கடைக்கு போயிருக்காரு. இதுதான் மனிதனுடைய லைஃப். எங்கேயாவது போனா வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்கணும், மனிதன் என்ன பண்ணிட்டான், தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளில் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு, அமைதி அரசர். உங்களுக்கு சமாதானம், அமைதியில்லாத மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கமே அமைதியை கொடுப்பதற்கு. இந்த அமைதியை பெற்றுக் கொண்ட பொழுது, இந்த அமைதி என்பது ரட்சிப்பு, சால்வேஷன்.
ஏசாயா 60 சொல்றாரு, எனக்கு ஒரு ரட்சிப்பானவரை அனுப்புவார், ஒரு பலவானை கொடுத்து எனக்கு விடுதலை கொடுப்பார். ரட்சிப்பு நம்ம மீட்டுக் கொள்ளும் ஆண்டவர். பொதுவாக மீட்டுக் கொள்வது இதுல நிறைய ஒரு சில திருச்சபைக்கு போனோன்னு, நீங்க இப்ப நம்ம திருச்சபையில ஐயட்டு போய் என் பொண்ணுக்கு கல்யாணங்க நீங்க அறிக்கை வாசிக்கணும், அவர் உடனே கேட்பார், ஐயா அம்மா ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்களா, கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டாங்களா, கவுன்சிலிங் வாங்கிட்டாங்களா, எந்த சர்ச்சில் மெம்பரு, ஐயர் லெட்டர் தருவாரா? இது தேர்ட் பார்ட்டி மேரேஜ் நடக்கிற பெரிய திருச்சபை. தினம் தேர்ட் பார்ட்டி மேரேஜ் பண்ண பெரிய வருமானம் நம்ம திருச்சபைக்கு. இதெல்லாம் கேட்கிற கேள்வி. இது நம்ம கேள்வி என்ன, ஞானஸ்தானம் வாங்கினீங்களா, கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்களா, சர்ச்சில் மெம்பர்ஷிப் இருக்கா, உங்களுக்கு என்ஓசி கொடுப்பாரா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் உங்க குருவானவர் கொடுப்பாரான்னு கேட்பாரு. அது இல்லாம இவர் கல்யாணம் பண்ணா இவர் கையை தவிர்த்து ரோட்ல விட்டுருவாங்க. அங்க போன கேட்பாங்க, ரட்சிப்பு பெற்றுட்டீங்களா? ரட்சிப்பு என்பது இன்னைக்கு ஒருத்தர் கடந்த 2 மாசத்துக்கு முன்னால ஒரு மீட்டிங் போனேன், ஒரு பெரிய பாஸ்டர் நடத்தின, ஐயா நான் உங்களுக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்கலான்னு பார்த்தேன். எப்படிங்கன்னு, டாக்டரேட் நீங்க கொடுக்குறேன்னாரு. இதே மாதிரி இன்னைக்கு யூனிவர்சிட்டி போனா ஆனரி டாக்டரேட் கொடுக்குறாங்க, ஆனரி எம்ஏ கொடுக்குறாங்க, பிசிஎஸ் கொடுக்குறாங்க, அப்படிலாம் கொடுக்குறாங்க. பொதுவா இது யூனிவர்சிட்டியில கொடுக்குற பட்டங்கள். ரட்சிப்பு என்பது, மீட்பு என்பது இப்படிப்பட்ட பட்டங்கள் இல்லை. அழகா சொல்றாரு, ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை. சினிலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவனுடைய பயமான வாழ்வு, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குங்கிற அந்த பயமான வாழ்வு. ஆனா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரமா ஏதோ அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. Do not shame. யார் கர்த்தரை விசுவாசிக்கிறான்னு அவன் என்ன பண்றது இல்ல, வெட்கப்படுறதில்லை. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டோம். நோ ஷேம், do not வெட்கம். அதான் பயம், பாவம், பயம். அதே மாதிரி நம்ம அடுத்தது, ஐயோ நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லவா மாறிட்டேன், ஒரு பயனற்றவனா மாறிட்டேன். இந்த நிலைமை மாற்றப்பட்டு ஆண்டுடைய வார்த்தைக்குள் நம்ம எப்ப வர்றோமோ, ஆண்டுடைய சத்தியத்துக்குள் நம்ம எப்ப வர்றோமோ, ஒரு பயனுள்ள வாழ்வு, பிறருக்கு பயனுள்ள வாழ்வு. எப்படின்னா ஒரு பிஷப் சொல்றாரு, இப்படி என்ன சொல்றாருன்னா, ஒரு அம்மா போய் எங்க சர்ச்சுக்கு நல்ல ஐயரா கொடுங்கன்னாங்க. வர்ற ஐயர்லாம் கரெக்டா பண்றாங்க, நல்லவங்களா இல்ல, சர்வீஸ் வர மாட்டாங்க, பிரச்சனை பண்றாங்க, நல்ல ஐயரா கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், உங்களுக்கு இருக்க 4 பிள்ளைகள் நல்ல பிள்ளையா எனக்கு கொடுங்கன்னாராம். நம்ம எப்படி கொடுக்குறோன்னா, சரி இது படிக்கலப்பா, யூஸ்லெஸ் ஃபெல்லவா இருக்கான், ஒன்னும் கேட்கல, கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துறோம். அதான் சொல்லு கேட்காத ஆடு அப்படி போறப்ப இது எப்படியாவது போட்டோம், இது பலி, அதே மாதிரி பலி கடவா மாத்திரம். ஆனா ஆண்டவற்றை நான் ஒரு பயனற்றவனாய் காணப்படுற அந்த வார்த்தை, என்னால முடியாது, ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு வார்த்தை, பயனற்ற வாழ்வு. ஒரு தம்பி ஐஎம்எஸ்ல இருக்கிறாரு, ஹெட்டேக்கு எம்பிஎம் முடிச்சிருக்காரு, பெங்களூர்ல 65,000 ரூபாய் சம்பளம். நான் சொல்வது ஒரு 8-9 வருடங்களுக்கு முன், நான் ஐஎம்எஸ்ல பிரசிடண்டா இருக்கிறப்போ 8-9 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். பயங்கர ஹெட்டேக்கு. அதனால தலைவலி வர்றப்பெல்லாம் அவனால மாத்திரையில நிக்காது, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணணும்னு நினைப்பான், இறந்து போகணும்னு. அப்போ ஒரு நாள் ஒரு ஐஎம்எஸ் மீட்டிங் போறாரு, யூத் ரிட்ரீட் நடக்கு. அந்த யூத் ரிட்ரீட்ல தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். இந்த வாழ்வு எனக்கு இந்த தலைவலி மாறிச்சுன்னா நான் ஆண்டோடைய ஊழியத்திற்கு நான் மாறிடுறேன், போறேன்னு சொன்னாராம். இன்னைக்கு ஐஎம்எஸ்ல ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு படித்த ஊழியராய் இருக்கிறார். பயனில்லாத வாழ்விற்கு இந்த நற்செய்தி பணிக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். ஏன்னா சீனிலே தள்ளப்பட்ட கல் ஓரங்கட்ட கல், அது வெளியேறப்பட்ட கல்லையா, அது விசுவாசிக்கிற ஒரு கல்லாய், விசுவாசிக்கிற வெட்கப்படுவதில்லைன்னு சொல்ற ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு இந்த மிஷன் பெஸ்டிவல்ல ஒரு மனமாற்றத்தின் அடையாளம் பாவமன்னிப்பு நிச்சயம். அந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்றப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அதுதான் சகரியா 13:1 இவ்வாறு அழகா சொல்ற, ரொம்ப நல்லா சொல்றாங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க
தாவீதின் குடும்பத்திற்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று, திறக்கப்பட்ட ஊற்று, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. அதுதான் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இப்ப இந்த 12 பேர் ஒவ்வொருத்தரா வெளியே வர்றப்போ 3 தடவை தண்ணிக்குள்ள முக்குவோம். ஒரு திருச்சபையில மூக்க பிடிச்சிட்டு பின்தலையை பிடிச்சி தலையில தள்ளுவான். ஒரு திருச்சபையில முட்டி போட்டு முக்கம் சொல்லுவான், 3 தடவை முங்குன்னுவான். ஒரு சில நீயே படுத்துக்கோமா, ஒரு சில தண்ணி எடுத்து தொளிப்பாங்க. எப்படியாவது தொளிச்சு படுத்துக்கிட்டு முடிக்க இல்ல மூடிக்கிட்டு படுத்துக்கோ, எப்படினாலும் எல்லாம் ஓகே தான் எங்களுக்கு. அது வெளியே வரப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நமத்தினால் உங்கள் நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். அதுதான் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அதுதான் உங்களுடைய நாமம். உங்கள் நெற்றியில் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம். இனி நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து உங்களை மீட்டுக் கொண்ட இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக உலகத்திற்கு அறிவிக்க நீங்கள் ஒரு காலம் வெட்கப்படக்கூடாது. அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வரப்போ ஒரு புதிய மனிதனாய் மாறிவிடுகிறோம். ஒரு புதிய மனிதனாய் ஆண்டோருக்கு சாட்சியுள்ள வாழ்வாய் மாறிவிடுகிறோம். அதுதான் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும். அவர் சொல்வாரு, நீங்க அந்த ஒரு நாடகத்துல நடிப்பாங்க பிரஜாபதியில, அந்த சீன் வர்றப்போ யோவான் சானனை பார்த்தீங்கன்னா அவர் முகத்துல கடுகு அள்ளி போட்டீங்கன்னா கடுகு பொரிஞ்சிரும். என்ன நல்ல சூடு ஏறினாதான் பொரியும். அதே மாதிரி அந்த முகம் அவ்வளவு சின்சியரா இருக்கும். கோபமா இருந்துட்டு கோடாரியானது மரத்தின் மேல் அடிக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு வார்த்தை சொல்வதற்கு அந்த ஆக்டரோட முகத்தை நீங்க பார்க்கணும். பிரஜாபதி நாடகம் எங்க நடந்தாலும் பாருங்க, அதே மாதிரிதான் நீங்க நம்ம அந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்துல அதை புரிந்து கொண்டு படிக்கிறப்போ அவருடைய காரியம் என்ன சொல்லுதுன்னா, பாவமன்னிப்பின் நிச்சயம் கோடாரியான மரத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க வெட்டு அக்கினியிலே போடப்படுவீர்கள். நாங்க என்னப்பா செய்யணும், நாங்க என்ன செய்யணும்? 2 அங்கி வச்சிருந்தா ஒரு அங்கி எடுத்து கொடுத்துட்றான்னாரு. இன்னைக்கு என் பீரவை திறந்தேன். நானே ஒரு ஆர்டினரி ஐயர், டுபோக்கர் ஐயர்னுவேன், ரெகுலர் ஐயர் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கி போடுறாள். எனக்கு 22-25 அங்கி இருக்கு. ஒரு சில ஐயர் ஒரு அங்கியோட காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பீரோவை பார்த்தோன்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அது இல்லாமல் என் மனைவி நிறைய அங்கி பழுப்பு கலர் ஆகிட்டுப்பா, புது அங்கி தைங்கன்னாங்க. இங்கே வந்து ஒரு அங்கிக்கார அம்மாட்ட பேஸ் பண்ண, அங்கி தைக்கிற அம்மாட்ட பேசினேன் வேறமா. ஐயா உங்களுக்கு ஒரு சூப்பர் அங்கி தைச்சிருக்கேன் ஏன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட மக்களா காணப்படுறோம்? நமக்கு ஈக்குவலா கொடுக்குற மக்கள் இல்லை. சந்தானோன்னு வந்து கொடுத்துட்டோம். ஆனா கொடுக்கறது எப்படி கொடுக்கறதா? கிறிஸ்துமஸ்க்கு நமக்கு சாமுத்திரிக்காப்பட்ட பட்டு பாரம்பரிய போத்திஸின் பட்டு பாரம்பரியத்தின் இடையிலும் சாமுத்திரிக்காப்பட்டுன்னு குற்றால ரோட்ல ஒரு விளம்பரம் எழுதியிருக்கான். நேற்று நான் ஒரு காலேஜ்ல, சாராட்டக்கர் காலேஜ்ல செக்ரட்டரி சாரி வித்தான் முந்தா நாடு. எவ்வளவு பண்ண 13,000 வாங்குறான். ஆனா கிறிஸ்துமஸ்க்கு 100 சாரி சர்ச்சைக்கு கொடுக்குறோம். நம்ம ஒரு சாரி வாங்குறதா 100 சாரியா வாங்குறோம். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நம்ம அப்படி இல்லை. ஆண்டவருக்கு நம்ம எப்படி கொடுக்கிறோம்? இதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். பொய்கேசு போடாதங்கிறார். 3 காரியங்கள் அதுல சொல்றார். நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்துல எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று திருச்சபையில இணைய போகிற அந்த 12 பிள்ளைகளும் 12 மூத்தவங்களா சின்னவங்களா எனக்கு யாரும் தெரியல, நான் உண்மையான ஒரு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கோமா? அந்த பாவமன்னிப்பு நிச்சயம் தானே சுவிசேஷம். எப்படின்னா, நான் முன்ன பிடிக்காம இருந்தேங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டங்க, பிடிக்கலங்க. இன்னைக்கு வாழ்வு எப்படி இருக்கு? என் வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவார் சொல்ற. மீன் விட்டேன். மீன் விற்கிறப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சேன். அவர் சொன்னது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால சாட்சி. அவர் நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னால. 200 ரூபா 100 ரூபா 200 ரூபா வருமானம் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு 2000 ரூபா மாறி ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன். சைக்கிள் ஓட்டினேன். ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வீடு. பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்து கொண்டிருந்த நான்
நான் ராத்திரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன், வீட்டில் சோறு இருக்காது, மனைவி அடிப்பேன், பிள்ளைகளை அடிப்பேன், வீட்டில் யாருமே பிளாட்ஃபார்ம்ல தான் வீடு அடிப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க, எங்கேயோ பக்கத்து வீட்டில் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. காலையில் போதை தெளிஞ்சிரும், கொடியாரம் வச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி காலையில் பிள்ளையை கூப்பிட்டு நைனா ராத்திரி சோறு துணியா நைனான்னு கேட்பேன். அவன் சொல்லுவான், நைனா நீ துட்டே கொடுக்கல நைனா, எங்க நைனா அம்மா சோறே ஆக்கலை நைனான்னு சொல்லுவான். உடனே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், அழுவேன். அழுது தலையில் ஒரு சத்தியம், தலையில் அடிச்ச ஒரு சத்தியம். என்ன சத்தியம்? நைனா என்ன சத்தியமா குடிக்க மாட்டேன்டா. சரி நைனா சொல்லுவான். திரும்ப சைக்கிள் எடுப்பேன், வியாபாரத்துக்கு போவேன். முதல் நாள் சாப்பிடல, குடிச்சு கை காலெல்லாம் வலி, சைக்கிளை மிதிக்க முடியாது, சோறு சாப்பிடல, தண்ணி குடிச்சு உடம்பு கிட்ட வச்சு சைக்கிளை மிதிக்க முடியல, துட்டு கொடுக்கல. 50 ரூபா விற்கிற கோட்டரை 70 ரூபா கொடுத்து வாங்குவேன். திரும்பவும் குடிக்கிற சத்தியம் சக்கரை பொங்கலா மாறி போச்சு. ஆனா இயேசுங்கிற ஒரு நபர் எனக்குள்ள வந்த பிறகு அந்த குடி ஞாபகம் எனக்கு மாறி விட்டது. மாறினதால இன்னைக்கு என் பிள்ளைகள்லாம் பிஇ படிச்சிருக்காங்க, 4 அடுக்கு மாடி கட்டியிருக்கேன், இன்னைக்கு வசதியான வாழ்வு சமூகத்துல இருக்கேன். இதுதாங்க பாவமன்னிப்பு நிச்சயம், இதுதாங்க நற்செய்தி, இதுதாங்க நற்செய்தி பெருவிழா. ஒருவேளை இதுதாங்க திருமுழுக்கு என்பது என்ன சொல்ல, கிறிஸ்துவுடன் மரித்தலும் உயிர்த்தலும். Baptism, dying and rising up with Christ. திருமுழுக்கு கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல், பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து. திருமுழுக்கு கிறிஸ்துவுடன் மரித்தலும் உயிர்த்தெழுதலும். இன்னொருத்தர் சொல்றாங்க மரித்து உயிர்த்தெழுதல், இன்னொருத்தர் சொல்ல கிறிஸ்துவுடன் இறத்தலும் எழுதலும். ஒருவேளை இதுதாங்க கிறிஸ்தவா? நாம எப்படிப்பட்ட மக்களாய் இந்த பூமியில வந்திருக்கிறோம்? ஏன்னா ரோமர் 6:14 இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்றப்போ உனக்கு முன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கைங்கிற. அதுதான் இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர்கள் முகமுதீரம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆந்திராவும் அவங்களுக்கு மூத்த தகப்பன், அதனால அவங்க நுனித்தோலை இன்னும் கட் பண்ணிருக்காங்க. யூதர்கள் இன்னும் நுனித்தோலை கட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா அது பண்ணா உனக்கு என் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ரோமர் 6:14 சொல்றப்போ நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிடாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 2-6 வசனங்கள் வாசிக்கிறப்போ அன்பினால் செய்கிற கிரியையே விருத்த சேதனம். அதுதான் 1 கொரிந்தியர் 13 சொல்றப்போ கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, ஃபெய்த், ஹோப், சேரிட்டி மட்டும்தான் நிக்கும் சொல்றார். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை விட தேவையானது அப்போஸ்தலர் 8:25 ஒரு துர்க்குணத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி. வெளிப்படுத்தல் 2:16 நீ திரும்பு, இடத்தில் திரும்பும் சொல்றார். எரேமியா 36:6-7 அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்புவார்களானா. எசேக்கியேல் 18:32 என்னிடத்தில் திரும்புங்கள். ஞானஸ்தானம் பெற போகிற நீங்கள் நானோ, இன்னைக்கு பெற்றுக்கொண்ட நீங்கள் நானோ ஆண்டவர்கிட்ட திரும்பி இருக்கமா? திரும்பு என்பது பழைய வாழ்வை மாற்றி புதிய வாழ்வை ஆண்டவருக்குள் வர்றதா? நானும் அப்படிப்பட்ட வாழ்விற்குள் கடந்து வந்த மக்களாய் காணப்படுகிறோமா? உட்கார்ந்த பிறகுதான் எனக்கு சகரியா 13 வாசம், பாவத்தை மழுக்கை நீக்கே. மரியன் உபதேசருடைய கல்லறை அங்க இருக்கு. கர்த்தரின் பந்தியில் வா பாடின பாட்டு. 2 குருவானவர்கள், 4 கல்லறை. பனேடிப்பட்டி தான் ரேக்லன் தங்குறார். அவர் தங்கின வீடு 160 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு மண் சுவரில் கட்டியிருக்காரு. சீமை ஓடு போட்டிருக்கா, நல்லா இருக்கணும் அந்த ஓடு. ஊருக்கு வெளியே, ஊருக்கு கிழங்க பின்தங்கின பகுதியில் கல்லறைக்குள்ள தான் வீடு கொடுத்தாங்க. அவர் பணி செய்த இடம் 7000 பண்ணை. 7000 பண்ணைக்கு போனோம்னா கோயில்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர், சாத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர், சிவகாசிலேருந்து 15 கிலோமீட்டர். இந்த 3 ஊருக்கு ஏதாவது ஊருக்கு போகாம 7000 பண்ணைக்கு போக முடியாது. 7000 பண்ணை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இருப்பீங்க. அந்த 7000 பண்ணையில் நடந்த சம்பவம். சாத்தூர்ல ஒரு சகோதரி லாலா கடைனா ஸ்வீட்டு, மிச்சரு, அல்வா. நம்ம ஊர்ல பொட்டலங்கடைங்கிற மாதிரி அங்க லாலா கடை. சென்னையில பொட்டலங்கடை, அங்க லாலா கடை. அந்த கடை வச்சிருக்காங்க. கடை வச்சிருக்கும் பக்கத்துல அவங்களுக்கு சண்டை வந்துடுது. சண்டையில இவங்க ஊரை விட்டு அனுப்பப்படுறாங்க. சாத்தூருக்கு அவுட்டர்ல அந்த காட்டுக்குள்ள அவங்க ஒரு குடிசையை போட்டு தங்கியிருக்காங்க. அங்க ஒரு மிஷினரி வர்றாரு. அந்த மிஷினரி வந்து ஏன் இங்க இருக்கிறீங்கன்னா இதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க 7000 பண்ணை நல்ல ஊருங்க, பெரிய ஊருங்க, நீங்க அங்க போய் உங்க குழப்பத்தை எடுங்கன்னு அவர் அங்க அனுப்பி விடுறாங்க. அங்க வந்து திரும்பி லாலா கடை ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த லாலா கடை
பக்கத்துலேயும் ஒரு லாலா கடை. 2 பேர் பிள்ளைகளும் படிக்க சாத்தூருக்கு வர்றாங்க. சாத்தூருக்கு வர்றப்போ 2 பேரும் புரோதி மாதிரி ஆயிடுறாங்க பிஸ்னஸில். 2 பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறப்போ 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பிரச்சனை. ஊருக்கு வெளியே 2 பிள்ளைகளும் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு கலகலன்னு இருட்டுற நேரத்தில் சண்டை போடுறப்போ இந்த சாத்தூர்லேருந்து வந்தவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் ஒரு பையன், உன் பையனும் அவர் பையனும் சண்டை போடுறாங்கடா, அந்த ஊருக்கு வெளியே கட்டி உருண்டுக்கிட்டு கிடக்கிறாங்கன்னு சொன்னோடனே இந்த சாத்தூர்லேருந்து வந்தவர் போனார். போனோடனே கையில் ஒரு அருவா எடுத்துகிட்டு போனோன்னே அங்கே போய் நின்று கேட்குறா, ஏன்னா எங்கெல்லாம் படுத்திருக்க, மேலேயா கீழேயாங்கிறார். இருட்டில் முகம் தெரியல, 2 பேரும் கருப்பு இணைய மாதிரி, 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா நீ மேலே படுத்திருக்கா கீழே படுத்திருக்கான்னு அப்பா கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஐயா நான் கீழே படுத்திருக்கேன் ஐயாங்கிறான். ஒன்று மேலே படுத்திருக்கன்னு தூக்கி அவனை ஒரு அறுப்பு போடுறாரு. அதுதான் அந்த எதிர் வீட்டு பையன் வயத்தில் ஒரு அறுப்பு போடணும், குடல் எல்லாம் கீழே சரிந்துருச்சு. அப்படியே குடலையும் அவரையும் எடுத்தாந்து ஊருக்குள்ளே போட்டார், கொண்டுட்டேன்னு. அன்னைக்கு வெள்ளைக்காரங்க இவங்களை தேடுறாரு. இவங்க பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மலையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த மலைப்பகுதி குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஊரில் இருக்க ஆண்கள் இவங்களுடைய வகையாரெல்லாம் தேடுறாங்க. பயந்து போய் ஊருக்குள்ளே போய் ஒளிச்சிக்கிட்டாங்க. கோர்ட்டு கேஸு தீவிரமாக நடக்கு. அப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒயிட்ஸ்னு ஒரு குருவானவர் வர்றாரு. இவங்களை சந்திக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு காஸ்பல் சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு விடுதலை தருவார், இயேசுவை ஜெபம் பண்ணுங்கிறாங்க. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவங்களை தருவேன்னு சொல்கிறாரு. இப்படி அவங்க காஸ்பல் சொல்லி அவங்கள ஒரு சர்ச்சுக்கு போக வைக்கிறாரு. அது ஊருக்கு கிழக்க ஒரு சர்ச் இருக்கு. அதே ஒயிட்ஃபீல்டு அன்னைக்கு கோர்ட் அவங்களுக்கு திருநெல்வேலி தான். திருநெல்வேலி அதே ஒயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஒயிட்டு நல்ல ஒரு லாயரை வச்சு இந்த கொலை பண்ண ஒரு குடும்பத்தை ஜெயிக்க வச்சுறாரு. ஆண்டவர்களுக்கு வாழ்வு கொடுத்தான்னு அந்த அம்மா ஒழுங்கா சர்ச்சைக்கு போறாங்க. அது ஊருக்கு கிழக்க தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் சொல்ற ஆலயத்துக்கு போறாங்க. அங்க போய் அவங்க ஆலயத்துக்கு போயிட்டப்போ இவங்க ஜாதிக்காரங்க சொல்றாங்க, இட்டு போனவா அங்க போறாளே, ஊருக்கு கிழக்க போறாளே, அந்த ஜாதிக்கு போறாளே, அவ தீட்டு மேல ஓட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. பல நாட்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி சகையும் இயேசு கிறிஸ்துவும் சந்திக்கிறப்போ ஊர் மக்கள் பேசினாங்களோ, இவன் பாவி ஆயக்காரன் வேஸ்டானவனு மக்கள் திட்டினாங்க. அந்த மக்கள் கிடைக்கிறப்போ சகையை சொன்னாரு, என் சொத்துக்களில் சரிபாகி ஏழைக்கு கொடுக்கிறேன், யார்ட்டாவது அநியாயமா 4 பங்கா திரும்ப கொடுக்கிறேன் கொடுறப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமார் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த சகோதரன் இந்த காலை விழுந்தோன்னு அவங்க வீட்டுக்கார கூப்பிடுறாங்க, கழுத்துல கை வைக்கிறாங்க. 200 சவரன் நகை. அந்த ஐயர் சொல்றப்போ அருள்மணின்னு ஒரு ஐயர் அந்த சரித்திரத்தை 7000 மணி ஆற்றில் வச்சு எனக்கு சொல்றாரு. கழுத்துல கை வச்சாங்களாம், அத்தாங்களாம், அவுக்கலியாம், குடுங்கினாங்களாம், வீட்டுக்கார்ட்ட கொடுத்தாங்களாம். போய் வித்து நம்ம ஊருக்குள்ள ஒரு சர்ச்சு கட்டிட்டு உள்ளவான்னாங்களாம். அப்படியே போனாரா. 3 ஏக்கர் இடம் அந்த கிராமத்துல நல்ல மெயின்ல இடம் வாங்கி சர்ச்சு கட்டி அதுல கிட்டத்தட்ட 4800 அடி சதுரடி சர்ச்சு அன்னைக்கே கட்டியிருக்காங்க. 150 வருஷத்துக்கு முன்னால சர்ச்சு கட்டி நிறைய வாடகையே அந்த கிராமத்துல 50,000 ரூபாய் வாடகை வருது. நிறைய வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒருவேளை ஆண்டவர் தனக்கு கொடுத்த ரட்சிப்பை அவங்க செய்தாங்க. நீங்கள் நானும் என்ன செய்திருக்கிறோம்? கடந்த நாட்களில் ஒதிக்காடுல 85 லட்சத்துக்கு ஒரு சர்ச்சு கட்டினீங்க. டெடிக்கேஷன் எனக்கு ஒதிக்காடுல போறப்போ என் நண்பர்கிட்ட எனக்கு ஃப்ரீ ஏர் கட்டின கோயில் போயிட்டு போவேன். அடுத்து அவரு ஆரம்பிச்சாரு, முடிக்கிற நேரத்துல சாமி அலையர் வந்தாரு. அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல. அதுல ஒரு சர்ச்சு கட்டினீங்க. இப்போ ஒரு சர்ச்சு கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா தேவ பிரசாத்ங்கிற குருவானவர் வருஷத்துக்கு மாதத்திற்கு 3 சர்ச்சை டெடிகேட் பண்றார். எந்த சர்ச்சுக்கு போனாலும் நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இந்த சுவிசேஷ பண்டிகை என்பது அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுப்பது. அதாவது தடா என்கிற ஒரு பகுதியில் 50 சென்ட் இடம் இருக்கு. 50 சென்ட் 50 சென்ட். ஹிந்திக்காரங்க இருக்காங்க, தெலுங்கு, தமிழ், கன்னடம் எல்லாரும் இருக்காங்க. சாண்ட் ஆஃப் த சிட்டி மாதிரி தமிழகத்துடைய பார்டர், ஆந்திராவுடைய பார்டர். 50 சென்ட்ல நம்முடைய திருச்சபையிலால, தென்னிந்திய திருச்சபையுடைய பெருமை முதலே சொல்லிட்டேன், ஒரு சர்ச்சு கட்ட முடியல. அதுக்கு முன்னால ஒரு ஊர் இருக்கு. நம்ம சர்ச்சும் பக்கத்து இடமும் நம்ம சர்ச்சு தமிழ்நாடு, அது ஆந்திரா. அது மூளைக்கல்லுங்கிறாங்க. அரசியல்வாதிகள் அங்கதான் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க. ஜெயலலிதா அப்பதான் வெற்றின்னு அந்த அம்மா சொல்றாங்க. நமக்கு எதிரானவர்கள் அந்த இடத்த பல மடங்கு விலை கொடுத்து கேட்கிறாங்க.
ஆனால் அந்த இடத்தை சொல்ற ஓனர்கிட்ட நம்ம கொடுப்புத்து வாங்குவதற்கு நம்ம திருச்சபையில இடம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவோ திருச்சபைகள் பாழடைந்த நிலைமையில் பின்தங்கின நிலைமையில் இருக்கு. நம்முடைய அர்ப்பணிப்பு இந்த மிஷன் ஃபெஸ்டிவலில் ஆயர் சொல்றப்போ எவ்வளவு கலெக்ஷன்ல எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எடுக்கவும் மாட்டோம், எக்ஸ்ட்ரா போடவும் மாட்டோம். ஆஸ் இட் இஸ் என்ன வருதோ அதை அப்படியே பைசஸ் கொடுப்போம்னார். நிறைய ஆயர்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கொடுப்பாங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் தடா பகுதியில் 15 வருடமா மினிஸ்ட்ரிக்கு போறேன். மோஸ்ட் பின்தங்கின மக்கள், ஒரு கிராமத்திற்கு சாக்கடை வழியாக தான் நடந்து போனோம், ரோடே இல்லை. சாக்கடை என் கூட ஒரு தூத்துக்குடி ஐயர் வந்தார், சீப்பாய் உள்ள விழுந்துட்டார். அவருக்கு ஏன் வந்தான் ஆகிட்டார், ஏன்னா சாக்கடை காலில் பட்டுருச்சு. அந்த மக்கள் தினமும் அந்த சாக்கடை வழியாக தான் நடந்து போறாங்க. 45 குடும்பங்கள் இருக்கு, ஓன குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் நம்ம இங்க இருந்த இடத்துல இருந்து 45வது கிலோமீட்டர்ல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஸ்கூல் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, உணவு கிடையாது. நிறைய லேடிஸ் பெஸ்ட் என்னன்னா 22 வயதில் 7 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். 30வது வயதில் 70 வயது கிழவி மாதிரி ஆயிடுறா. உணவுல போலிய வாயில போட்டு போயுடைய கசப்பும் உரைப்பும் தான் உங்களுக்கு உணவு. குடலெல்லாம் ஒட்டி போச்சு, வயரெல்லாம் ஒட்டி போச்சு. அப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய பேராயத்தில் நம்ம மிஷனரிகள் கிட்டத்தட்ட 50 நம்முடைய பேராயத்துடைய மிஷனரிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய தூர பார்வை என்ன? நான் ஃப்ரீடியேட்டு கேட்டேன், 85 லட்சம் கோயில் கட்டினையா, 15 லட்சம் 5 கோயில் கட்டிக்கலாம் அப்பா பார்க்கறப்பெல்லாம் சொல்லுவேன். ஒருவேளை இன்னைக்கு இவ்வளோ மக்கள் நம்முடைய ரட்சிப்பு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்காங்க. ரட்சிப்பு ஒரு பல்கலைத்தில் வாங்குவதில்லை, தாம் பெற்ற ரட்சிப்பை பிறருக்கு அறிவிப்பதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே நாங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறோம், தகப்பனே ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க என்று அவரை நோக்கி பார்த்தோமா? தகப்பனே, வேதனையோடு கண்ணீரோடு இருக்க வந்த மக்கள் மத்தியில ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலையை பெற்றுக்கொண்ட நான் என்ன செய்ய போறேன்? சுவிசேஷ பணி அறிவிப்பதில் இந்த கடமை அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? வார்த்தையின்படி தகப்பனே, அனுப்பப்படுவதற்கு தேவையானது உலக பொருள் தகப்பனே, நான் கொடுக்கிறேன், போறேன். ஜெபிக்கிட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில அண்ணால் வேதனையோடு ஜெபித்த பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்க. யாக்கோபு கண்ணீரோடு ஜெபித்த பொழுது தசம வாக்குகள் கொடுக்கிறேன்னு ஜெபித்த பொழுது யாக்கோபை கோலுந்தலுமா போனவனை அந்த யாக்கோபை உயர்த்தினீங்க தகப்பனே. ஒன்றுமில்லாத தாய் தனக்கு இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுத்த பொழுது அந்த மகளை இதுவரை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். சகையோ தன் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுத்ததாலும் ஐயா யாத்திரை அநேகம் 4 மங்கா கொடுத்ததால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அதே ரட்சிப்பு எனக்கு வரணும். இயேசு தம்மைத்தாமே ஜீவபலியாக கொடுத்துட்டாருங்கப்பா. நாங்க கொடுக்க ஐயா அப்படிப்பட்ட கொடுக்கிற ஒரு மனதை எங்களுக்கு தாங்க தகப்பனே. இந்த மிஷன் பெஸ்டிவல்ல தகப்பனே, என்னுடைய பங்களிப்பு முழுமையான பங்களிப்பாய் மாற, என்னுடைய கொடுக்கிற தன்மை முழுமையான கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் நிறைந்த பாடுகள் தகப்பனே, அதன் மத்தியில கடந்து வந்த நான் தூர பார்வை ஒரு செழிப்பான ஒரு நீரூற்றை போல நான் கடந்து போகணும். அதற்கு தேவை ஐயா நான் கொடுக்கப்பட்ட நீர்ந்து கொண்ட காணிக்கைய பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல சொன்ன பிரகாரமாய் நான் கொடுக்க போறேன்ப்பா. இன்று நான் கொடுக்க போறேன். கொடுப்பது மூல நேரனை ஆசீர்வதிக்க. இதோ இந்த மிஷன் பெஸ்டிவலும் அநேக மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். ஜெபிக்கிற மனிதனாய் நான் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க. எத்தனை வேதனை, எத்தனை துன்பம் கண்ணீரோடு வந்தாலும் அந்த மக்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்